சரி, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல, இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லேயர் டு ஸ்விட்ச். சரிங்களா? லேயர் டு ஸ்விட்ச்ல என்னென்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து VLAN கிரியேட் பண்ணணும். சரிங்களா? VLAN கிரியேட் பண்ணீங்க. அந்த VLANக்கு நம்ம சரி எத்தனை VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம்? 2. என்னென்ன VLAN? VLAN 10 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி VLAN 20 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். VLAN 10க்கு என்ன நேம் வச்சிருக்கீங்க? HR. VLAN 20க்கு சேல்ஸ். ஓகே, நேம் வச்சாச்சு. தென் அதே மாதிரி VLAN கிரியேட் பண்ணிட்டீங்க. தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த போர்ட்ஸை வந்து VLAN-குள்ள மேப் பண்ணிருக்கோம். சரிங்களா? இங்க 2 போர்ட் இருக்கு. ஈத்தர்நெட் 0/0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கு. ஈத்தர்நெட் 0/1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கு. இந்த ஈத்தர்நெட் 0/0-வை நம்ம யாருக்குள்ள மேப் பண்ணிருக்கோம்? VLAN 10 வச்சிருக்கோம். தென் அதே மாதிரி ஈத்தர்நெட் 0/1 இவரை VLAN 20 வச்சிருக்கோம். தென் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இன்னொரு இன்டர்பேஸ் இருக்கு. ஃபயர்வால் கூட கனெக்ட் ஆகிற ஒரு இன்டர்பேஸ். இந்த இன்டர்பேஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? இதுல வந்து நம்ம ட்ரங்க் எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? சரி, இதெல்லாம் முடிச்சாச்சு லேயர் 2 ஸ்விட்ச்ல. தென் இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபயர்வால்ல தான் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். இப்போ ஃபயர்வால்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்பேஸ்க்கு ஐபி அசைன் பண்ணணும். எப்படி அசைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் கேபிள் யூஸ் பண்ணி உள்ள நம்ம சேல லாகின் பண்ணி மேனேஜ்மெண்ட் இன்டர்பேஸ்க்கு ஒரு ஐபி அசைன் பண்ணியாச்சு. அந்த ஐபியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, GUI எடுத்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ GUI எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜோன்ஸ் கிரியேட் பண்ணோம். ஜோன் கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா அந்த ஜோனை வந்து இன்டர்பேஸ்க்குள்ள மேப் பண்ணும். ஓகேவா? இப்போ என்ன கான்செப்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம இன்டர் VLAN பண்ணிருக்கோம்.